TMTV செய்திகள். வணக்கம். இது TMTV செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். முகநூல் சில நிமிடங்கள் முடங்கியது. வடக்கு விஜித தேரர் தாக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. பொதுபல சேனாவை தடை செய்யுமாறு அமைச்சர் ரிஷாத் கோரிக்கை. கைதான இந்திய மீனவர்கள் 46 பேருக்கும் ஜூலை 2 வரை விளக்கமறியல். யாழில் கஞ்சாவுடன் ஒருவர் கைது, மற்றவர் தப்பியோட்டம். இனி விரிவான செய்திகள். பிரபலமான சமூக வலைத்தளமான Facebook என்றழைக்கப்படும் முகநூல் இன்று வியாழக்கிழமை பிற்பகல் சில நிமிடங்கள் முடங்கியிருந்தது. இந்த சில நிமிடங்களுக்குள் வலைப்பின்னலூடாக முகநூலுக்கு உள்நுழைவதற்கு முடியாத நிலையொன்று ஏற்பட்டிருந்தது. முகநூலுக்குள் உள்நுழைவதற்கு முயன்றால் மன்னிக்கவும், ஏதோ தவறு நடந்துவிட்டது, இந்த பிரச்சினைக்கு விரைவாக தீர்வு காண்பதற்காக பணிபுரிகின்றோம் என்ற செய்தியிலேயே காண்பித்தது. சுமார் 15 அல்லது 20 நிமிடங்கள் முடங்கியிருந்த முகநூல் பகல் 1:59 வழமைக்கு திரும்பியது. மஹியங்கனை பிரதேச சபையின் உறுப்பினரும் ஜாதிக வல சேனாவின் தலைவருமான வடக்கு விஜித தேரர் மீது இனத்தெரியாதோர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். படுகாயமடைந்த அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது மர்ம உறுப்பில் பிளேட் கீறல் காயங்கள் உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலுக்கு உள்ளான தேரர் ஆரம்பத்தில் பாணத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரை ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி பார்வையிட்டு நலன் விசாரித்துள்ளார். இனவாதம் மற்றும் மதங்கள் தொடர்பில் பேசுபவர்களுக்கு எதிராக புதிய சட்டம் ஒன்று உடனடியாக அமலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் வலியுறுத்தியுள்ளார். அழுத்தமையில் அளிக்கப்பட்ட சொத்துக்களுக்கு அரசாங்கம் உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதுடன் பொதுபல சேனா அமைப்பை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். சவுதிக்கு சென்றிருந்த அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை ரத்து செய்துவிட்டு செவ்வாய்க்கிழமை நாடு திரும்பினார். நாடு திரும்பியதும் வேறு வழிக்கு விஜயம் செய்து அங்கு நிலைமைகளை ஆராய்ந்தார். அத்துடன் பாதிக்கப்பட்டு வேறுவழி அல் ஹுமைசரா மத்திய கல்லூரியில் தஞ்சமடைந்துள்ள மக்களை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 47 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களின் 11 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட 46 பேரையும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் உத்தரவிட்டார். யாழ் மாதக்கல் துறைமுகத்தில் 132 கிலோகிராம் கஞ்சா வைத்திருந்ததாக கூறப்படும் மாதக்கல் புன்னகை குளம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதான இளைஞனை வியாழக்கிழமை கைது செய்ததாக இளவாலை போலீஸ் நிலைய போலீஸ் பரிசோதகர் TM சிந்தக பண்டார தெரிவித்தார். இச்சந்தேக நபரிடமிருந்து 1,32,00,000 ரூபாய் பெறுமதியான 132 கிலோகிராம் கஞ்சாவை கைப்பற்றியதாகவும் அவர் கூறினார். மாதக்கல் துறைமுகத்தில் கஞ்சாவுடன் இருவர் மீட்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் இருவரையும் கைது செய்ய முயன்ற போது ஒருவர் தப்பியோடியுள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.